புதன் பகவானினுடைய கன்னியா ராசி நேயர்களுக்கு புஷ்பக விமானம் சேனலின் சார்பாக உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டில் பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜென்மராசியில் கேதுவும், 7வது இடத்துல ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவானும், இப்படி பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சாரமாகி இப்பொழுது கோல்சார ரீதியாக அவர்கள் உங்களுக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடத்தில் நடப்பில் உங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களில் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பயிற்சியாகி இன்னும் அதிகப்படியான பலன்களை தரப்போகிறார்கள். இப்போதில் இருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியம் குரு பகவானால் மேம்பட்டிருக்கிறது. அது தவிர உங்களுடைய இளைய சகோதரம், முயற்சி, அரசியல், உங்களுடைய குறிக்கோள் எல்லாம் குரு பகவானின் பார்வையால் வெற்றி அடைந்திருக்கிறது. அதுவும் உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சியின் பலனாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரப்போகிறாங்க. அதாவது குரு 9வது இடத்துல உட்காண்டிருந்து 10வது இடத்துக்கு மாறி அவர் உங்களுடைய இதுவரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஒரு பயமான சூழ்நிலை போன வருஷத்தில் இருந்திருக்கும். இந்த 8 மாத காலத்தில் உங்களுக்கு தேகத்தில் எந்த விதமான உடல் ரீதி எந்த பாதிப்பும் இல்லை, தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை உட்படுத்தியிருக்காரு. அவர் இப்போ 9வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பதிவதனால உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலையும் உங்களுடைய தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய தேவையான பணங்களை நீங்கள் புரட்டி கொள்ள முடியும். தவிர உங்களுக்கு 3 இளைய சகோதரம் பார்வையிலிருந்து இப்போது 4வது இடத்துல தாய் வழி உறவு, தாய் வண்டி வாகனம், வீடு வாசல் பராமரிப்பு, வீடு கட்டுவது, இடம் வாங்குவது போன்ற குறிக்கோள்கள் எல்லாம் குரு பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையை பார்ப்பதனால் உங்களுக்கு அதெல்லாம் அனுகூலமாகவும் வீடு வாசல் வகையில் ஒரு நல்ல பலன்களை தருவார். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் சுமூகமான முறையில் பகையாக இருந்தவங்க கூட நட்பு பாராட்டும் வகையில் உங்களுக்கு குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு இனிமேல் கொடுக்கும். இது தவிர சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சின்னு பார்க்கும்போது அவர் இதுவரையில் உங்களுக்கு 6வது இடத்துலேருந்து கடன் பகை நோயை முறியடித்தார். இப்போ 7வது இடத்திற்கு கண்டச்சனியாக மாற போகிறாரு. அவர் அந்த கண்டச்சனியாக மாறினாலும் கூட உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியும் இனி வருங்காலத்தில் அடுத்த ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சினால் உங்களுக்கு நல்ல பலன் தான் தருவார். சனீஸ்வர பகவான் கண்டச்சனியாக இருந்தாலும் மீனராசியில் இருப்பதனால் மிக கடுமையான எந்த பாதிப்பையும் அவர் தரமாட்டார். அவர் உங்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய கன்னியா ராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதி. அதை தவிர புதன் பகவானுக்கு மிக நெருங்கிய கிரகமாக இருப்பதனாலும் மீனராசியில் அவருடைய நட்சத்திரமும் உங்களுடைய நட்சத்திரமும் இருப்பதினால் அவர் 7வது இடத்துல மனைவி வகையில் சொத்து சுகங்களும், மனைவிகளை உங்களுக்கு அனுகூலங்களும், மனைவி வகை உறவுகள் மூலமாக அனுகூலத்தையும் அவர் நிச்சயம் தருவார். அது தவிர உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்ப்பதனாலும் அதனாலேயும் உங்களுக்கு தந்தை வகை உறவுகளை ஒரு நல்ல பலன்களை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். 9வது இடம், அதாவது புண்ணியஸ்தல யாத்திரைகள், குரு சம்பந்தப்பட்ட, அதாவது தீர்த்த யாத்திரைகள், குரு சம்பந்தப்பட்ட மகான்களினுடைய ஆசி, அவங்களுடைய கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக 4வது இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு வீடு வாகனம் பராமரிப்பு வகையில் உங்களுக்கு நல்ல விதமான அனுகூலமான பலன்களை அவர் தருவார். ஏற்கனவே கட்டிய வீடாக இருந்தாலும் பாதியில் உங்களுக்கு வீடு வாசலில் மேற்கொண்டு பராமரிப்பு பணியோ விரிவுபடுத்தக்கூடிய பணியை நாம் செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட அந்த பணிகளை அவர் செய்வதற்கு சனீஸ்வர பகவான் உதவியாக இருப்பார். ராகு கேது பெயர்ச்சி பொறுத்தவரையில் ஜென்ம ராசிக்குள்ளே அவர் இருப்பதனால பொதுவாகவே ராகு கேது புதன் பகவானுடைய உங்களுடைய ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருப்பதனால ஜென்ம ராசியிலிருந்து கேது பகவான் 12வது இடத்துக்கு மாற போகிறாரு. அந்த 12வது இடம் மாறும்போது உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட மகனோ மகளோ அவங்களுடைய வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு கல்வி, இல்லை உங்களுக்கும் கூட வேலைவாய்ப்புக்கு தகுதியான வயது வரம்பு இருந்தால் உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு, வெளிநாட்டுக்கான ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு வேலை வாய்ப்பை அமைத்து கொள்ள முடியும். மிக சிறப்பாக இருக்குது. அது தவிர உங்களுக்கு இதுவரையிலும்
6வது இடத்துல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், அதனால் கூட்டாளிகள்னாலையும் மனைவியினுடைய உடல் நலத்திலையும் சில பின்னடைவுகளை சந்திச்சிருந்தாலும் அவர் இந்த பெயர்ச்சிக்கு பின்னாடி அவர் 6வது இடத்துல மாறுவது மிக அற்புதமான பலன்களை தரும். இது தவிர உங்களுக்கு செவ்வாய் பகவானும் கடந்த ஒரு மாதமாகவும் இனி வருங்காலத்தில் இன்னும் 2 மாதத்திற்கு செவ்வாய் பகவான் மிக அனுகூலமான பலன்களை உங்களுக்கு லாபமான இடத்துல உட்காந்துட்டு கடகராசி உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு மிக நல்ல பலன்களை அவர் தருவார். குருவினுடைய பார்வை உங்களுக்கு 2, 4, 9ஆம் இடங்களில் பதிவதால் மிக அற்புதமான பலன்களை இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சியில் நீங்கள் அனுகூல பலன்களை அடையலாங்கிறது உங்களுக்கு பொருந்தும். மேற்கொண்டு உங்களுக்கு எளிய பரிகாரங்களும் கோவில்களுக்கு செல்வதாலும் உங்களுடைய குழப்பங்களும் மன அமைதியற்ற சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதாவது திருக்கோவில்களுக்கு தீபம் ஏற்றுவதும் வீட்டில் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடுவதும் மிக அற்புதமான பலனை தரும். திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய கோளறு பதிகத்தை நீங்கள் படிக்கலாம். இது தவிர சுந்தரகாண்டம், ராமாயணத்தில் வரக்கூடிய சுந்தரகாண்ட கட்டத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது சனிக்கிழமை நாட்களில் படித்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.